அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராகு கேது பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு சொன்ன போனா வைகாசி மாசம் 4ஆம் தேதி சரியா சாயங்காலம் 5:10 மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார். ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி பிரமுகர்களா இருப்பாங்கல்ல, பிரமுகர்னா என்ன, இப்ப அரசன், ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது. சிம்மத்துக்குள்ள கேது வரும் போதிலே இப்ப தொழிற்சங்க தலைவர், பிரபலமான நபர், அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா கேது வரும் போதில அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாத, தலை காட்ட முடியாத சூழ்நிலைமாங்கல்ல, அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும். அதே மாதிரி ராகு பகவான் வராருல, சனியோட இருக்குல்ல, அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும். அதாவது திடீர்னு மக்கள் புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க. அதாவது நாங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல்ல, அதாவது தொழிலாளர்கள் முதலாளித்துவமா மாற்றப்படுற தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும். அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு, தொழில் சார்ந்த அமைப்பு, அதாவது தொழில் சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி, அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம், புதிதான நிகழ்வுகள், அதே மாதிரி புதிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும். மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை, வழி நடத்த, அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை, மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க. அதே மாதிரி கும்பத்துல ராகு போறனால நோய் தொற்றுக்கள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ராகு தான் நுண்ணுயிரிகள்ட்டு. அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் கவனமா இருக்கும். திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு, வைரஸ் காய்ச்சல், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. சரி, இது உலக ரீதியா ராசிபதி எப்படி இருக்கும், 12 ராசிகள், நம்ம 12 ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம். அந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரார், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் வரார். தந்தையின் உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராசியை குரு பகவான் பார்ப்பாரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுங்கும் போதுல மத போதகராக உங்களை மாற்றப்படுவீங்க. மத போதகர்னா இப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு மத போதகர், இந்துவுக்கு பார்த்தோம்னா ஒரு இந்த உபதேசம் பண்ணுவாங்கல்ல, குருமார்களா மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி குருமார்களாக நீங்க மாற்றப்படுவீர்கள். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் ஜோசியர்களாவே ஆகலாம் இந்த நேரத்துல. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை குரு பகவான் பார்க்குது, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது. உங்களை ஒரு ஆன்மீக வழிகாட்டியாவே எடுத்துக்குவாங்க எல்லாரும். கேது பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா இயங்குவார், ஆன்மீக வழிகாட்டி இவரு அப்படிங்கிறத கொண்டு வருவாரு. இது எந்த அளவுக்கு உண்மையோ, இது நெகட்டிவா இயங்குனா எப்படி இயங்கும் தெரியுமா? பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹீட்டால தலை வலிக்கிறது, சைனஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். சோ கேது பகவான் உங்களுக்கு பாசிட்டிவா இயங்குதா நெகட்டிவா இயங்குதா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ரிலேட்டடா மத போதகரா உங்களை ஒரு சாமியார், ஏன்னா உங்களை சாமியாரா சொல்றேன்னு நான் நினைக்காதீங்க, சாமியார் தோற்றத்துக்கு உங்களை கொண்டு வரும்போது உங்களை உன்னதமான மனிதன், தன்மையான மனிதன், மிகப்பெரிய நபர் அப்படின்னு பெருமைக்குரிய பேர்களை கொடுத்துட்டு போயிடும். அந்த லைன்ல இல்ல, அப்படி தாண்டி வரும்போதுல நெகட்டிவா கொடுக்கறதா பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹீட்டால தலைவலிக்குது, சைனஸ் ப்ராப்ளம், அது இல்லாம அந்த அதாவது மோஷன் போற பகுதிகளில் சிறு பிரச்சனைகள், அதுதான் பைல்ஸ்ன்னு ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிக்கும். சரியா? இது இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல, முன்னோர் சொத்துக்கள் அப்படிதான் சொல்லணும். தந்தை வழி சொத்துக்கள் அந்த முன்னோர் சொத்துக்கள், அந்த முன்னோர் சொத்துக்களால வழக்காடு மன்றத்தை பாடுவீங்க. அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவீங்க. இல்லாட்டி அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு நிகழும். அந்த பாதிப்பால உங்களையும் சேர்த்து அங்கே ஏதாவது பொண்ணுல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பொண்ணுல இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தானே செய்யணும். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுற அமைப்பு வரும். கோயில் கட்டுறதுக்கு தலைமை தாங்கும் அமைப்பு, பொதுமக்களுக்கு தலைமை தாங்கும் அமைப்பு, பொது விஷயங்களில் தலைமை தாங்கும் அமைப்பு. ஏன்னா கேது 9ஆம் இடத்துலயும் குரு 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது பொதுஜன தொடர்பு எங்கெல்லாம் வருதோ அந்த விஷயத்துல உங்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல
இதெல்லாம் பாசிட்டிவா கொடுக்கும், நல்ல முறையிலே கொடுக்கும், எந்த குறையும் வைக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் ராகு பகவானால வீட்டை புதுப்பிக்கும் தன்மை, வீடு சார்ந்த அமைப்புகள்ல புதுசா ஏதாவது இடம் வாங்குவோம், பூமி ஏதாவது ஒரு பூமி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது இல்லாம ஏதாவது புதுசா கார் வாங்குவோம், புதுசா பைக் வாங்குவோம், புதுசா ஏதாவது ஒரு கால்நடை சார்ந்த அமைப்பு, இப்போ பசுமாடு வாங்குவோம், இல்ல நம்ம நாய் வாங்குவோம். ஏதாவது அதுவும் இந்த இந்த ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த ரக நாய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அமைப்புல போவீங்க. சோ இந்த மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்பு, வாகனம் சார்ந்த அமைப்பு, டிராக்டர் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இயங்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஷாப் வைப்போம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருப்பீங்க, ஆட்டோமொபைல்ஸ் வைக்கலாமான்னு கேட்டா தாராளமா இந்த நேரத்துல வைக்கலாம். ஆட்டோமொபைல்ஸ் உங்களுக்கு இந்த நேரத்துல சூப்பரா செட் ஆகும். இதுதான் உங்களுக்கு பீக்கான நேரம், நல்ல முறையில பண்ணலாம். ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் இருக்குன்னா நாளுக்கு 12ஆம் இடம் தானே 3ஆம் இடம். அப்படிங்கும் போது ரியல் எஸ்டேட் அதிபர்கள் சரசரன்னு பெரிய இடமா வைப்பீங்க. சென்ட் கணக்குலாம் இல்லை, ஏக்கர் கணக்கு தான், 10 ஏக்கர் 20 ஏக்கர் தான், ஏக்கர் கணக்குல வித்து உங்களுக்கு உள்ள வருமானத்தை பன்மடங்கு உயர்த்திக்குவீங்க. நல்லா காசு பார்ப்பீங்க நீங்களாம். அதே மாதிரி பழைய வண்டி வாங்கி விற்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா காசு பார்ப்பீங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் அற்புதமான ஏற்றமும் அனுகூலமான பலன்களும் உண்டு. அதே மாதிரி டாக்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க இந்த நேரத்துல கால்நடைகளை அதிகமா பார்ப்பீங்க. அதாவது பிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கிறவங்க கேது பகவான், நான் சொன்னேன்ல பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொன்னேன்ல. சோ அந்த டாக்டரா இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டாக்டர்ஸா நீங்க மாறி இருக்கும் போதுல உங்களுக்கு நீங்க பாக்குற பேஷன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மேக்சிமம் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருவாங்க, தலைவலிப்பாங்க, சைனஸ் ப்ராப்ளம்பாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. சைக்காட்டிஸ்ட் நல்ல யோகம் இது. இந்த குருவும் கேதுவும் உங்க ராசியோட தொடர்பு வரும்போதுல இந்த சைக்காட்டிஸ்டுக்கு ரொம்ப நல்ல யோகம். சைக்காட்டிஸ்ட் படிக்கிறீங்க, சைக்காலஜி படிக்கிறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் எடுப்பீங்க. சைக்காட்டிஸ்ட் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் நல்ல பெரிய லெவல்ல இருப்பீங்க. அதே மாதிரி மனநல மருத்துவருக்கு நல்ல முன்னேற்றம். இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டருக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம், இல்ல நல்ல ஊதிய உயர்வு, இல்ல நல்ல பெயரு, நல்ல கௌரவ பேரு, இது இல்லாம என்ன இருக்கும், ஒரு பதவி உயர்வு, இந்த ஹாஸ்பிட்டல் சீஃபாவே உங்களை மாத்துறேன், அந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்கும் தனுசு ராசினருக்கு. அதுலலாம் ஒரு குறை இல்லை. காரணம் என்ன, குருவும் கேதுவும் இணையும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒண்ணு நெகட்டிவ் நடக்கணும், இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து செய்யறவங்களா இருந்தா நமக்கு அதுல பேரு கிடைக்கணும், நல்ல பேர் கிடைக்கணும். அதுதான் இங்க முக்கியம், அது கிடைக்கும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள், மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்திலுமே ஏற்றமும் அனுகூலமும் இருக்கும். தந்தையின் உடல்நிலை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல தானம் தர்மம் அளவுக்கு மீறி செய்வீங்க. தானம் தர்மம் பண்றதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், ஆனா அளவா செஞ்சாதான் உங்களுக்கு அது இது உங்களால தவிர்க்க முடியாது. ஆனா செய்யும் போதுல கரெக்டா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதாவது டாக்டர்ஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்காதவங்க, அந்த கேதுவை சரியா இயக்காதவங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். தலை சம்பந்தப்பட்ட பகுதியிலேயோ இல்ல வயது சம்பந்தப்பட்ட பகுதியிலேயோ, 1, 5, 9 தொடை சம்பந்தப்பட்ட பகுதியிலேயோ, இப்ப பிரஸ்டன் சொல்லப்படுற பின்னாடி பகுதியிலேயோ ஆப்ரேஷன் சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல நடக்கும். நெகட்டிவா சொல்லணும்னு என்னோட நோக்கம் இல்ல. 9ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போதுல ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும், இல்ல உங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும். தந்தையின் வேலையை எடுத்து செய்யற தன்மை கூட சமயத்துல வரலாம். எல்லாமே உங்க பொறுப்புக்கு வரும். ஆனா சிறு பாதிப்புகளை கொடுத்தேதான் ஒரு அனுபவம். கேதுங்கிறது அனுபவம், அனுபவத்தை கொடுத்துதான் எல்லாத்தையும் செய்யணும். எடுத்தோடனே தூக்கி கொடுத்துறாரு கேது பகவான். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் எடுத்து போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வாகன யோகம் உண்மையிலே அதுல கொஞ்சம் சீக்கிரா தான் இருக்கு. வாகன யோகம் பெரிய நல்ல முறையில இல்லை. அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பால வழக்கறிஞர்களை சந்திக்கிற தன்மை இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா சொல்லிட்டு வந்தா மூல நட்சத்திரத்துக்கோட தன்மை இப்படி இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மூல நட்சத்திரத்துக்கு பூமி சார்ந்த அமைப்பால வழக்கறிஞர்களை சந்திக்கக்கூடிய தன்மை, இல்ல பைக்கால வழக்கறிஞர்களை, வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பால வழக்கறிஞர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதெல்லாம் இருக்கு. வீடே சமயத்துல ஏதாவது இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ராசிக்கு 9ல கேது வரும்போது இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க. கொடுத்தா ஒண்ணும் நிக்காது. அந்த மனநிலை சுயநலமா இருக்கிறவங்களுக்கு பாதிக்காது மூல நட்சத்திரக்காரருக்கு. ஆனா உங்களால இருக்க முடியாது சுயநலமா. அந்த விஷயங்களை பாத்துங்க. சரியா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு குறையும் இல்லை.
பதவி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நிச்சயம் உண்டு. கௌரவ பேரு, அதே மாதிரி பூமி மனை சார்ந்த அமைப்புகள்ல நல்ல லாபம். ஏதோ ஒரு பூமியை விற்கிறதுனாலயோ, அதாவது கேது பகவான் தான் இப்ப பேசுறோம். அப்படிங்கும் போது கேது பகவானால பூமியை விற்கிறனாலயோ இல்ல பூமியில ஏதாவது பாதிப்பு நடந்ததுனாலயோ நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி ராகுவாலையும் சகல விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பகுதி, உடல் சார்ந்த பகுதி, ஜீரண உறுப்புகள், இதுகெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ற சூழ்நிலை நடக்கும். சோ நேராங்கெட்ட நேரத்துல சாப்பிட்றத மட்டும் தவிர்த்துக்கங்க. டீ சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. லிக்கர் ட்ரிங்க் பண்றவனா இருந்தா லிக்கர் கன்சம்ஷனை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ராகுவால பாதிப்பு ஏற்படும். கேதுவால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி கேதுவால பாதிப்பு வருமோ, பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவால நிச்சயம் பாதிப்பு வரும். கேதுவால உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. கேதுவால பல வகையில ஏற்றமும் அனுகூலமும், பூமி சார்ந்த அமைப்புல யோகமும் நல்ல லாபமும் தரும். வாகனம் சார்ந்த அமைப்புல நல்ல லாபம் தரும். அதே மாதிரி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். அப்ப என்ன, பூராட நட்சத்திரக்காரர்கள் சமூக பணி, ஆன்மீக பணி இந்த மாதிரி அமைப்பால உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுல எதுவும் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா ராகு கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. சாப்பிடுற சாப்பாடே விஷமா மாறலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே சாப்பிடும் போதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி சிம்மாதிபதி, சிம்ம ராசி அதிபதி சிம்மத்துலதான் கேது போறார். சோ எந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்களோ, தலைவலி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. தலை வலிக்கும், ரொம்ப வலிக்கும், டென்ஷன் ஏறும், அளவுக்கு மீறின ப்ரெஷர் வரும். கோவப்படுறதுக்கான விஷயமே இருக்காது. ஆனா நீங்க கோவப்படுவீங்க. இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு துணிச்சல், தைரியம், வீரியமா செயல்படுறது ஆச்சா ஊச்சா வேண்டவே வேண்டாம். அளவுக்கு மீறினா எதுவும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுட்டு உங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக்கி நிதானம் பண்ணி யோகா மெடிடேஷன் சார்ந்த அமைப்புல போறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத தலைவலிகளை எடுத்துக்குவீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு சுத்தி இருக்கிற அனைத்து சூழ்நிலையும் உங்களை மதிக்கும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பாதிக்கும் இந்த கேதுவால். அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்பும், குடும்ப அமைப்பு பாதிக்கும், மனைவியோட தேவையில்லாம சண்டை போடுவீங்க, நண்பர்களோட தேவையில்லாத சண்டை போடுவீங்க, எதுக்கு சண்டை போடுறோம்னே தெரியாமையே போடுவீங்க. சோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி எனக்கு திருமணம் ஆகுமா, எல்லாமே ஜனனகால ஜாதக அமைப்புல இருந்துச்சுன்னா நடக்கும். ஜனனகால ஜாதக அமைப்பு சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும். கேது பவனால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியுமே இந்த நேரத்துல ஒழிய மற்ற கிரக பயிற்சிகளால சொல்ல முடியாது. அதே மாதிரி ராகுவால் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, அதிகமான பயண அலைச்சல்கள். உங்கள்கிட்ட வண்டி இருக்கோ இல்லையோ, எவனோ ஒருத்தர் வண்டியை வாங்கி நீங்க கிளம்பிடுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. சரியா? சோ ராகுவால இங்க பாதிப்பு இல்லை. கேதுவால கொஞ்சம் டென்ஷன், தலைவலி, தேவையில்லாத மன உளைச்சல் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.